அதிமுக உருவாகிக் கொண்டிருக்கிறது, வலிமை பெற்றிருக்கிறது. இதுவே சாட்சி. இதுவே ஒரு உதாரணம். வரவிருக்கிற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி அமையும். அதை யாராலையும் பார்க்க முடியாது. அது காலத்தின் கட்டாயம். ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பிறகு கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலாக 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம் உறுதி. என்னதான் சிறப்பு ஆட்சி செய்தாலும் ஆட்சி மாற்றம் உறுதி. ஏன் நம்ம ஆட்சி செய்த போது கூட 2001 நம்ம ஆட்சி 14 மாற்றம் சிறப்பு ஆட்சி நம்ம செய்தோம். நல்ல திட்டம்லாம் சொன்னாங்க. இப்போ ஆள் தேர்தல் மனிதனை கொடுக்குறாங்க, பல்வேறு திட்டங்கள் அறிவித்தாங்க. ஆனா அன்னைக்கு என்னாச்சு? 2000 நிலம் சொல்லி செயல்படுத்த முடியாத, கொடுக்க முடியாத, நடைமுறைப்படுத்த முடியாத பித்தலாட்டமான ஏமாற்றுத்தனமான போக்குவரத்து திட்டத்தை அறிவித்து அன்னைக்கு அவங்க வெற்றி பெற்றாங்க. எது இருந்தாலும் சரி 5ஆம் முறை ஆட்சி மாற்றம் உறுதி என்பது தமிழ்நாட்டில் எழுதப்படாத ஒரு சட்டம். அந்த சட்டத்தையே அந்த விதியே உடைத்தெறிந்து காட்டி மீண்டும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர், ஒரே தலைவி புரட்சி அம்மா. எப்படி கூட்டுக்கொண்டா வா பணம், நீ வா நான் வா எல்லாரும் கூட்டுக்கொண்டா யாரும் இல்லை. தன்னந்தனில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா 234 தொகுதியில் நின்று வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த ஒரு தலைவர் அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.